நம்மளுடைய சீஸ் அண்ட் ஆனியன் ஸ்டஃப்டு பிரெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சீஸ் அண்ட் ஆனியன் ஸ்டஃப்டு பிரெட் தான் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக நீங்கள் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு யூகே சோழன் தமிழன். நான் உங்கள் ஷெஃப் ரமேஷ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் பண்ணி காட்ட போகிறேன். அது நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். அது நீங்கள் அப்படி கொடுத்து விட்டிங்கன்னா வைங்க, ஈவினிங் வந்து குழந்தைங்களுடைய டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே காலியாக இருக்கும். குழந்தைங்க டெய்லி அதையே விரும்பி கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு அண்ட் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டை தான் இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறது யாராவது இருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற சூப்பரான ஒரு ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ இந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றது நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு, நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்துட்டு ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். இது செல்ஃப் ரைசிங் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. ஆனியன் எடுத்துருக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். சீஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து நான் சால்ட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு டைட்டாக மிக்ஸ் பண்ணணும், நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? 200 கிராம்ஸ் ஃப்ளாரு, 1 கப் அளவுக்கு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போடுறேன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு மாவு செய்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நம்ம டைட்டாக பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு தேய்க்கிற அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் இலகிடும். அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சிடலாம். இதுதான் இதுக்கு உண்டான ஸ்டஃபிங்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த ஸ்டஃபிங்ஸ் என்னன்றதை. இதை நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை எப்படி பண்ணுறதுன்றதை காட்டிடுறேன். ஓகேங்களா? ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம 10 நிமிஷத்துக்கு மேலே விட்டுட்டோம். இப்போ இதை நல்லா டிவைட் பண்ணிடலாம். இது நல்லா நம்ம ஒரு உருண்டை போட்டுருவோம். இந்த சைஸுக்கு நல்லா பிரித்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போ திரட்டணும். இது கூட கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளாரும் கொஞ்சம் அந்த ஆல் பர்பஸ் மாவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளார் ஏன் போடுறோன்னா, நம்ம இதை திரட்டும் போது மேலே ஒட்டாது. நாளையும் ஒன்றா வச்சு திரட்ட போகிறோம், அதுக்காக தான். இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் போட்டிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டிருக்கிறேன். இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்துட்டு மோஸ்ட்லி பேக்கரிஸ்லலாம் யூஸ் பண்ணுறது தாங்க. இது என்னென்னா, கேக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ப்ரெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு, பிஸ்கெட்ஸு, இந்த மாதிரி இது தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம இதுலேயே வச்சு திரட்ட போகிறோம். இதை இப்போ நான் திரட்டிடுறேன். இந்த அளவுக்கு திரட்டியாச்சு. இதை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். இதில் ஈஸியாக வந்துடும். இது ஈஸியாக வர்றதுக்காக தான் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவரும் இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளாரும் ஒன்றா வச்சு மிக்ஸ் பண்ணுறது. பாருங்கள் எவ்வளோ மெலிசாக வந்துருக்கு பாருங்கள்.
அதுதான் இது. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 25 grams பட்டர் எடுத்துக்கிறேன் மேலே அப்ளை பண்ணுறதுக்காக. அந்த பட்டரை கொஞ்சம் மெல்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனியன் கொஞ்சம் போடுறேன். சீஸு, கொரியாண்டர், கொஞ்சம் துருவின கேரட். ஸோ குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம டைரெக்டாக தவாவில் போட்டுருவோம். ஓகேங்களா, நார்மலாக குழந்தைங்க சீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் இந்த சீஸ் அண்ட் ஆனியன் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ரெண்டாவது கேரட்டு, அந்த கொரியாண்டரு லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னு வைங்க, நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு மறாத நாளும் இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி உங்களை வற்புறுத்துவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். மேலே லேசாக பட்டர் போடுங்க. அப்போ உங்களுக்கு சூப்பராக கலர் இன்னும் சூப்பராக கிடைக்கும். ரெண்டாவது கிறிஸ்பியாகவும் ஆகும், டேஸ்ட்டும் சூப்பராக கிடைக்கும். நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மடக்கி போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த திக்னஸ்ஸு கூட நல்லா வெந்துடும். அதுக்காக தான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பாருங்கள், இப்போவே இந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு உள்ளார. அந்த சீஸும் ஆனியனும் மெல்ட் ஆகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. பாருங்கள், நீங்கள் அதை வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளேவரை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக வெந்துருச்சு. இதே மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துடலாம். நான் அடுத்தது ஒன்று ரெடி பண்ணுறேன். இந்த இதை வந்துட்டு உங்களுக்கு வேறு ஒரு மெத்தடில் நான் ஃபோல்டு பண்ணி காட்டுறேன். அந்த மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க, இப்படி ஒரு கோடு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று போட்டிங்களா. இப்போது இதை மடக்கிக்குங்க, இதையும் மடக்கிங்க. இப்படி ஒன்று. இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இன்னும் நல்ல லேயராக வரும் உங்களுக்கு, அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு லேசாக ஒரு திரட்டு. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எல்லாமே இது ஒட்டிக்கும். இப்போ நம்ம இதை தவாவில் போட்டுடலாம். ஓகேங்களா, நம்மளுடைய சீஸ் அண்ட் ஆனியன் ஸ்டஃப்டு பிரெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சீஸ் அண்ட் ஆனியன் ஸ்டஃப்டு பிரெட் தான் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம்.
ஸோ இதை நீங்கள் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக நீங்கள் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம இப்போது டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிடுறேன். நம்ம அந்த சீஸ் அண்ட் ஆனியன் பிரெட் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் அதை உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்லிடுறேன் டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் கெட்சப் தான் வச்சுருக்கிறேன். பாருங்க, நல்லா லேயராக இருக்குது. உள்ள சீஸ் அப்படியே மெல்ட் ஆகிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த சீஸ் அண்ட் ஆனியன்னாலே வந்துட்டு ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும். நம்ம நிறைய பேக்கரிஸ்லாம் போயிருப்போம், சீஸ் அண்ட் ஆனியன் பப்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது. இந்த சீஸ் அண்ட் ஆனியன் கூட நம்ம கொஞ்சம் கொரியாண்டரும் கேரட்டும் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த கெட்சப்போட தொட்டு சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸ்ஸு, அந்த ஆனியனோடைய ஃப்ளேவரு, அந்த சீஸோடைய டேஸ்ட்டு, இது எல்லாமே கலந்து வரும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஈஸியான மெத்தேடு தான். நான் உங்கள் முன்னாடி தான் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இது ஈஸியான ஒரு மெத்தேடு தான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. இனி அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சரிங்க உறவுகளே, இனி அடுத்து அருமையான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ரமேஷ். Bye.